நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் அதி அற்புதங்களை உள்ளடக்கிய சிறப்பு மிக்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் சங்கரன் கோயில். கோமதி அம்மன், அதாவது அந்த அம்மாவுடைய பேரே வந்து ஒரு தனி சிறப்பு. கோமதி அப்படின்ற பேர் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பொக்கிஷங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய ஒரு பேர் கோமதி. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ரகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. அதுவும் சங்கரன் கோமதி அப்படின்னா அது இன்னும் விசேஷம். ஏன்னா சிவனுடைய ஒரு அம்சமும் அதில் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பேர். இந்த கோயிலில் சங்கர நாராயணன் உண்டு. அதாவது பாதி ஈஸ்வரனாகவும் பாதி பெருமாளாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சங்கர நாராயண பெருமாள். சிவனுடைய சன்னதி சந்திரமௌலீஸ்வரராக முதல்ல இந்த கோயிலில் நம்ம நுழைந்தவுடனே பெரிய ராஜகோபுரம், அதில் உள்ள நம்ம பிரவேசித்து பிரதர்ஷனம் வரும்பொழுது முதல்ல நம்ம தரிசிக்கக்கூடிய ஒரு சன்னதி வந்து சங்கரலிங்கம். இந்த கோயிலில் அதி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அறிவுக்கு எட்டின வரையில் அந்த சங்கரன் கோயில் கோமதி அம்மனுடைய மண், அந்த மண் தான் இன்றைக்கும் வந்து எல்லா மக்களாலும் பேசப்பட்டு இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்ற ஒரு விஷயம். திருப்பதியில் லட்டு எப்படியோ அதே போல் நீங்கள் சங்கரன் கோயில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மண்ணுக்கு தான் இந்த கோயிலுடைய புகழே. அந்த மண் நீங்கள் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அதனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் அந்த மண்ணை பூஜை பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயிலுக்கு நான் தென்காசி பக்கம் போனாலே அவசியம் தரிசிக்கிறது உண்டு. அவ்வளவு அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய நாகதோஷங்கள், ஜெனரலாகவே ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிற பட்சத்தில், அதாவது சர்ப்ப தோஷங்கள், லக்னாதிபதியுடைய வலுவு இழந்த தருணத்தில், இல்லைன்னா ராகு கேதுக்களால் எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டு அந்த ராகு கேதுக்களுடைய அந்த கிரகங்களுடைய பிடிப்பில் மற்ற கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில், அதே போல் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் அமைந்திருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்ற பட்சத்தில் இந்த கோயில் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். இப்போ கோச்சாரப்படி ராகு வந்து ஒரு தவறான கட்டத்தில் இருக்கிறார், கேது வந்து ஒரு பாதகத்தை தரக்கூடிய ஒரு பாவத்தில் இருக்கிறார். அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெஸ்ட்டு கோயில் அப்படின்னா அது வந்து சங்கரன் கோயில் கோமதி அம்மன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கரலிங்கம், அவரை தொடர்ந்து சங்கர நாராயணர் அவருடைய சன்னதி இருக்கும். அதாவது சங்கரன் சிவன் பாதியாகவும் பெருமாள் பாதியாகவும் நாராயணர் பாதியாகவும் சேவை சாதிப்பார். இந்த கோயிலில் மட்டும்தான் 7 கால பூஜை உண்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலில் பெருமாளுக்காக வைகுந்த ஏகாதசி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். சங்கர நாராயணர் சன்னதியை தொடர்ந்து அடுத்தபடியாக கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய சன்னதி வந்து கோமதி அம்மன் சன்னதி. அந்த கோமதி அம்மன் சன்னதி நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறீங்க அப்படின்னும் பொழுதே நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயம், கஷ்டம், தேவைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும். அவ்வளோ சாந்தமாக பரிபூர்ண அமைதியோட அம்பாளுடைய சன்னதி உள்ள நம்மளால் போக முடியும்.
உள்ளே என்ட்ரு ஆன உடனேவே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். அவ்வளோ அமைதி. அதை விட முக்கியமாக நம்மளுடைய மனசுடைய அமைதி வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த அம்பாளை நீங்கள் வலம் வரும்பொழுது தான் அங்கே கொடுக்கின்ற அந்த மண், அந்த மண் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீரில் கரைச்சும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதே போல் உடம்பில் சரும வியாதிகள், தோல் வியாதிகள் இருக்கிற பட்சத்தில் அந்த மண்ணை நீங்கள் தேய்ச்சி குளித்து உங்களுடைய சருமத்தில், அதாவது ஸ்கின்னில் நீங்கள் தடவுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண குணம் ஒரு மருந்தாகவே நமக்கு செயல்படுகிறது கோமதி அம்மனுடைய மண். இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, அம்பாள் பார்வதி ஒரு குண்டூசியுடைய நுனியில் தன்னுடைய காலை வைத்து தபஸ் பண்ணுகிறார் சிவனுடைய தரிசனத்திற்காக. சிவன் அம்பாளுடைய தபஸை ஏற்றுக்கொண்டு பாதி பெருமாளாகவும் நாராயணராகவும் பாதி சிவனாகவும் காட்சியளிக்கிறார். என்னுள்ளே இருக்கிறார் நாராயணன், நானே நாராயணன், நானே சிவன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு உறக்கி சொன்ன இடம்தான் சங்கரன் கோயில். அது வந்து அம்பாளுடைய தவத்திற்காக. அது எப்போ அப்படின்னா, ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று, இன்றைக்கும் ஆடி தபஸ்னு ரொம்ப விமர்சையாக அற்புதமாக அழகாக கொண்டாடப்படுகின்ற ஒரு வைபவம் தான் வந்து இந்த சங்கரன் கோயிலில் ஆடி தபஸ். அம்பாள் தபஸ் தியானம் செய்து சிவனுடைய காட்சியை காண, சிவனும் பெருமாளும் ஐக்கியம் அப்படின்றது ஒன்று அப்படின்றது சொன்னது. அது ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொன்னது தான் இந்த கோயிலுடைய ஒரு சூட்சமம். அந்த கோயில் மண் எடுத்து நம்ம உடம்புல பூசிக்கிறதும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெரிய வளர்ச்சிகளையும் நமக்கு எல்லா விதத்திலுமே, மன அமைதியும் சரி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, ஆரோக்கியமும் சரி பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து கோமதி அம்மன் சங்கரன் கோயில் தான். அந்த கோயில் தான் ஒன் ஸ்டாப் ஷாப். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்ப்ப தோஷங்கள், பாம்பினுடைய சர்ப்பங்களுடைய பிடிப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள், பார்வையில் அடைப்பட்ட கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் கோமதி அம்மன் சங்கர் கோமதியை போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது பரிபூர்ணமான விடுதலை உண்டு. அவ்வளோ சிறப்பு இந்த கோயில். இந்த கோயிலுடைய மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நம்ம பிரவேசிக்கும் பொழுது உள்ள நமக்கு காட்சியளிக்கின்ற சிவன் உடைய பிரதர்ஷனையை பண்ணிட்டு வரும்போது சிவனுடைய தென்மேற்கு பாகத்தில் நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிப்பார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் நாகத்திற்கு தனி சன்னதியும் உண்டு. இந்த கோயிலில் பைரவர் அம்பாள் அருகாமையிலே அம்பாளும் சேவை சாதிப்பார். அது வேறு எந்த கோயிலையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. பைரவர் அருகாமையிலேயே தெற்கு நோக்கி பார்த்து இருப்பான். ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி. இதற்கெல்லாம் விட மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, கோமதி அம்மன் கோயில் சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்ம பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் அவருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். அம்பாளை நீங்கள் தரிசிச்சுட்டு சங்கர நாராயணனை சேவிச்சுட்டு அவசியம் சங்கரன் கோயில் போகின்ற ஒவ்வொருவருமே இந்த ஜீவசமாதியில் போய் அமர்ந்து தியானம் பண்ணுறது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். சங்கரன் கோயில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதியில் போய் சேவிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு வருது அப்படின்றது சால சிறந்தது.
அவசியம் உங்கள் குடும்பத்தோடு சென்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க சங்கரன் கோயில் கோமதி அம்மன், சங்கர நாராயணன், பாம்பாத்தி சித்தர் அனைவரையும் சேவித்து தரிசித்து வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.